தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒருவருடைய உயிர் பிரியும் நேரத்தில் அவருடைய மனதில் தோன்றும் காட்சிகள் தொடர்பில் மருத்துவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் வெளியிட்ட தகவல். மரணம் அனைவருக்குமே பொதுவான ஒன்றுதான். பெரியவர்கள் முதல் சிறுவர்கள் வரை எந்த நேரம் அவர்களுக்கு மரணம் வரும் என்பது தொடர்பில் தெரியாத ஒரு விடயமாகத்தான் இருந்து வருகின்றது. அவ்வாறு ஒருவர் தன்னுடைய இறப்பின் உச்சத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய மனதில் தோன்றும் காட்சிகள் அனைத்தும் கண்டுபிடிக்க முடியும் என்றும், மற்றும் சிறுவர்களுடைய மரணத்தின் போது அவர்களுடைய மனதில் தோன்றுகின்ற காட்சிகளும் பெரியவர்களுடைய மரணத்தின் போது அவர்களுடைய மரணத்தில் தோன்றுகின்ற காட்சிகளும் வெவ்வேறு வித்தியாசம் உடையது என்றும் மருத்துவர்கள் ஆய்வுகளின் மூலம் கூறியுள்ளார்கள். அந்த வகையில் உயிர் பிரியும் தருவாயில் நோயாளிகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பில் இருக்கின்ற மருத்துவர் கிரிடோபஸ் என்பவர் ஒரு புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தில் ஒருவர் மரணிக்கும் பொழுது அவருடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் என்ன, காட்சிகள் என்ன என்பது தொடர்பில் விளக்கமாக கூறியுள்ளார். எனினும் அதனை பலர் நம்பாத விடத்திலும், ஆனால் அது உண்மையிலுமே அவர் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலமே தெரியப்படுத்தியுள்ளார். டாக்டர் கிரிடோபஸ் என்பவர் தன்னிடம் நோயாளர்களாக வந்த இறப்பின் உச்சியில் இருந்து நோயாளிகளிடம் ஆய்வுகளை மேற்கொண்ட போதே இவ்வாறான விடயங்களை தான் கண்டறிந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். உயிர் பிரியும் தருவாயில் பெரியவர்கள் பார்க்கின்ற விடயமும் சிறியவர்கள் பார்க்கின்ற விடயமும் வித்தியாசம் உடையதாக இருக்கும் என்று அந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார். அதாவது பெரியவர்கள் தங்களுடைய வாழ்வில் பல அனுபவங்களை பெற்றிருப்பார்கள். அவ்வாறு இருக்கின்ற நிலையில் அவர்கள் பல தடைகளையும் தாண்டி பல பிரச்சனைகள் மத்தியிலும் வாழ்ந்திருப்பார்கள். அவ்வாறு அவர்கள் மரண தருவாயில் செல்கின்ற வேளை தங்களுடைய இறந்த காலத்தில் நடந்த விடயங்களை எண்ணியவாறே அவர்கள் மரணம் அடைவார்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் தங்களுக்கு யாரேனும் தீய விடயம் செய்திருந்தால் அவர்களை மன்னிக்கும் நோக்கோடு மனதில் அந்த எண்ணத்தையும் கொண்டிருப்பார்கள். இறப்பின் உச்சியில் இருப்பவர் பிறர் செய்ய தவறுகளை மன்னிக்கும் குணமும் படைத்திருப்பார்கள். அதனை எண்ணியவாறு அவர்களுடைய உயிர் பிரியும் என்று ஆய்வுகளை மேற்கொண்ட மருத்துவர் டாக்டர் கிரிடோபஸ் என்பவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் தன்னுடைய வாழ்வில் போர் ஒன்றில் பங்கேற்றிய நபர் ஒருவர் எந்த விதமான மனதில் எண்ணமும் இல்லாமல் தன்னுடைய உயிரை விட்டுவிடுவார் என்றும் கூறுகின்றார். அதற்கு காரணம் என்னவென்றால், போரின் போது அவர் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருப்பார். அந்த போரின் போது அலறல், இரத்த கசிவு மற்றும் உடல் பாகங்கள், உயிரிழந்தவர்களுடைய சடலம் என்பவற்றை தாண்டியும் அவர் அந்த போரில் நின்றிருப்பார். அதன் காரணமாக அவருக்கு இறப்பு என்பது மன அமைதியை கொடுக்கின்றதே தவிர, அதன் காரணமாக அவர் இறப்பின் உச்சத்தில் இருந்தார். அவருடைய மனம் எந்த விதமான எண்ணமும் இன்றி தூக்கத்திற்கு சென்று அவர் உயிரிழப்பார் என்று மருத்துவர் கூறுகின்றார். அதே சமயம் குழந்தைகளுடைய மரணமானது வித்தியாசமானது என்றும் டாக்டர் கிரிடோபஸ் அவர்கள் கூறுகின்றார். பெரும்பாலும் அவர்கள் பயமில்லாது அமைதியாக மரணம் அடைவதாகவும் கூறுகின்றார். பொதுவாகவே குழந்தைகள் தங்களுடைய வயதில் அவர்கள் அன்பானவர்களை இழப்பது குறைவாகவே இருக்கின்றது. அதே சமயம் அவர்கள் அன்பாக வளர்த்து வருகின்ற பிராணிகளை எண்ணித்தான் அவர்களுடைய மனதில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் என்றும் கூறுகின்றார். அதன் அடிப்படையில் அவர் அந்த புத்தகத்தில் எழுதிய விடயம் என்னவென்றால், ஒரு சிறுமி உயிரை விடும் பொழுது அந்த சிறுமியுடைய அருகில் கிரிடோபஸ் அவர்கள் இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டதாக கூறுகின்றார். அந்த சிறுமியிடம் அவர் கதை கேட்ட பொழுது அந்த சிறுமி கூறுகையில், அந்த சிறுமி தானாகவே ஒரு அரண்மனையில் வாழ்வதாக கற்பனை செய்ததாகவும், அந்த இடம் ஒரு அரண்மனை போன்று இருப்பதாகவும், அந்த இடத்தில் தனக்கு பிடித்த செல்ல பிராணி இருப்பதாகவும், அங்கு ஒரு பியானோ இருப்பதாகவும் அந்த சிறுமி கூறியுள்ளதாகவும் கூறுகின்றார். அதே சமயம் அந்த ஜன்னல் வழியாக பிரகாசமான ஒரு வெளிச்சம் தன்னை நெருங்குவதாகவும் கூறியிருக்கின்றதாம் அந்த சிறுமி. அதற்கு என்ன அர்த்தம் என்று கிரிடோபஸ் கேட்ட பொழுது அந்த சிறுமி கூறுகின்றார், அது எனக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக தென்படுகின்றதாகவும் அந்த சிறுமி கூறுகின்றார். அவரிடம் அந்த 1500 நோயாளிகள் மரண படுக்கையில் இருந்த பொழுது அவர்களிடம் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலமே இவ்வாறான தகவலை அவர் கண்டறிந்துள்ளதாக டாக்டர் கிரிடோபஸ் அவர்கள் கூறியிருந்த பொழுதும் அவர் இந்த கதையினை தன்னுடைய புத்தகம் ஒன்றினூடாக எழுதியிருக்கின்றார். அதே சமயம் ஒருவர் இறப்பதாக இருந்தால் பெரியவருக்கும் சிறியவர்களுக்கும் வெவ்வேறு காட்சிகள் அவர்கள் கண்ணில் தென்படும் என்றும் அவருடைய ஆய்வின் மூலம் தெரியப்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.